Hi friends, welcome back to our channel. இப்போ நான் வந்து டவுன்டவுன் டொரண்டோல இருக்க மெட்ரோ கன்வென்ஷன் சென்டர்ல இருக்கேங்க. ஆமா, நாங்க தான் உங்களை சேனலுக்கு வெல்கம் பண்ணுவோம். ஏன்னா இத்தனை நாளா ஆளே காணோம். இப்போ மட்டும் என்ன இந்த பக்கம்? நம்ம விஷ்டெக் வந்து எவ்ரி இயர் ப்ரோஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போ பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபியில் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எவ்வளோ அட்வான்ஸாக வந்திருக்கு, அப்புறம் என்னென்ன டீல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஏன் கூட ஆதித்யாவும் ஆதவனும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேட்ச் பிரிண்டிங்க்குன்னு ஒரு தனி கியோஸ்க்கு கீழே இருக்குது. அண்டு நாங்கள் ரெண்டு பேரும் இமெயிலே ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதுனால இங்கே பேட்ச் பிரிண்ட் பண்ண வந்திருக்கோம். ஆதவன் வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணாதனால இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். வருஷம் வந்துடுறதுனால இது 4வது பேட்ச் என் கலெக்ஷனில் வருது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். நல்லா கலராக விதவிதமாக லைட் எரியுது. என்னென்னு போய் பார்ப்போங்க. இங்கே உள்ள வேற ஒரு உலகமாக இருக்குங்க. இங்கே அதாவது இந்த மாதிரிலாம் எக்யூப்மெண்ட் இருக்கா அப்படின்றதே எனக்கு இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. லைட்டிங் என்ன, ஆடியோ எக்யூப்மெண்ட் என்ன, கேமரா என்ன, அதாவது லைவ் கேமரா செட்டப்லாம் இங்கே, அதாவது நம்ம மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது இந்த லைவ் கேமரா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற அந்த செட்டப்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே பிரமிப்பாக இருக்குது. இந்த மாதிரிலாம் செமிஃபைனலில் தோனி உள்ளே ரீச் ஆனாரா ரீச் ஆகலையான்னு. ஆனால் இதில் ஒரு சில அம்பையருங்க இவ்வளோ சிஸ்டம் இருந்தும் தப்பாக டிசிஷன் சொல்லுவாங்க பாருங்க. அதுவும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க. ஆமாம், அதுதான் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குன்றது பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப பிரமிப்பாகவும் ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காகவும் இருக்குங்க. வணக்கம், செய்திகள் வாசிப்பது ஆதவன் மற்றும் தேவா. ஆரம்ப காலத்தில் யூடியூப் வீடியோலாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வந்து பேசுறதுக்கு ஒரு கேமரா ஃபியர் இருக்கும், ஒரு ஷை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் சொல்லும்போது உளறிடுவோம். திருப்பி ரீடேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல சொன்னதை விட ரெண்டாவது சொன்னது ஒரு மாதிரி சொதப்பலாக இருக்கும். We have the widest selection of teleprompters in the world. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டெலிப்ராம்ப்டர் இருக்குது பாருங்க, எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு கண்டென்ட் பண்ணுறோம்னா அதை கரெக்டாக ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அழகாக பார்த்து படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். டைம் சேவ், குவாலிட்டியான கண்டென்ட்டையும் கொடுக்கலாம். எத்தனை டேக் எடுத்தாலுமே நம்ம வந்து ஒரே மேட்டர் தான் நம்ம பேச போகிறோம். ஐயோ, அதுக்கு மேலே கீழே போக மாட்டேங்குது. இந்த எக்ஸ்போ இது வரைக்கும் சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று பார்த்ததே இல்லை. நம்ம இப்போ தான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம இங்கே பார்க்குறது வந்து பேர் தான் ப்ரோப்ளன்ஸு. அதாவது இப்போ படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லொக்கேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட மினியேச்சர் வெர்ஷனை டெவலப் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரோப்ளன்ஸில் கொஞ்சம் பெருசாக காமிக்கும் போது நிஜமாலே அந்த லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையை தான் இது கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கு. இப்போ அந்த மானிட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே ஒரு ஹால்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை கேமராலேருந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு லெகோ செட்டு தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோகிராஃபின்னும் போது ஒரு விதமான கிரேசி ஹாபி நமக்கு. இங்கே இந்த ப்ரோப்ளன்ஸை பார்த்ததுமே வாங்கணும்னு சொல்லிட்டு கை ரொம்ப அரிக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளால முடியாது ராஜா. Neo's kind of beginner friendly, 17 minutes flight time. You can control it with the phone, you can control it with the controllers, you can even do the goggles and the motion controller if you wanted to. Hold it up because the camera needs to see your face, and then press and hold this for 2 seconds. So it's going to AI lock onto your face, and now it's going to take off. Now it's locked onto you, so it's actually going to track you if you like move around. When you're done, put your hand under it. So as soon as it takes off, it's filming 4K 30 frames a second. என்னடா நீ நம்ம சேனலுக்கு திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக வீடியோஸ்லாம் போட்டு டெவலப் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணி இங்கே வந்து இந்த எக்ஸ்போவில் கலந்துக்கிட்டோம், வந்து பார்த்தோம். சரி, சைக்கிள் கேப்பில் முதல்ல சோறு அப்புறம் தான் ஊருன்னு சொல்லிட்டு போய் சப்வேல போய் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்னடா கண்ணு மூட்டு ட்ரோனு, இன்ஸ்டா 364 அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு $10,000 மேலே ஷாப்பிங் பண்ணி, அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் கண்ணு தெளிவாகி ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாகி ஞானம் வந்துடுச்சு. சரி, இதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு மாதிரி வாங்கணும். இது சரி எப்படியா வாங்கிடலாம், வாழ்றது ஒரு வாழ்க்கை, காசு போனால் என்னன்னு வாங்கிட்டேன் நானும். சரா உர்றா இப்படியெல்லாம் பேச எங்களுக்கு ஆசை தாங்க. ஆனால் நிஜத்தில் அப்படிலாம் நடக்கல. யூடியூப்பில் வந்து ஒரு ப்ராடக்டை பார்க்குறதுக்கும் இங்கே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்லடா. ஆமாம், கரெக்ட். நம்ம ஒரு டிஜே மினி 4 வந்துட்டு யூடியூப்பில் பார்த்துருக்கலாம், இல்லைனா ஒரு மைக்கை வந்து பார்த்துக்கலாம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது கையில் எடுத்து நம்ம அதை பேசி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அது இல்லாமல் இங்கே இருக்கிற சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப டைம் எடுத்து பேஷண்ட்டாக வந்து அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இல்லை, நிஜமாலே இட் வாஸ் அ ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வந்து நான் பெருசாக அட்டன் யூஸ்வலி எனக்கு எக்ஸ்போனா பிடிக்காது. பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போன்றது வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸைட்டிங்கான ஐடியாவாக இருந்து இங்கே வந்து பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட்லாம் தாண்டி போய் ஏன்னா நிறைய விஷயம் இங்கே சொல்கிற மாதிரி கற்றுக்கிற மாதிரி நிறைய இருந்தது. ஒரு சில விஷயம்லாம் பின்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் போகுதுன்ற அளவுக்கு நம்மளுக்கு இங்கே தெரிகிற அளவுக்கு அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. எக்யூப்மெண்ட்ஸ்
எப்படி, எடிட்டிங் சாஃப்ட்வேர் எப்படி பண்ணுறாங்க, என்ன ஒர்க் போகுதுன்ற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்தால் அது வந்து ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மேபி இந்த வருஷம் உங்களால் அட்டன் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் இயர் ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட். நீங்கள் வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரைஸஸ் அண்ட் ஷோரூம் ப்ரைஸஸோடு இங்கே சீப்பாக வச்சுருக்காங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் அருமையான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரியான கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது கூட உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சேனல் புதுசாக ஆரம்பிச்சாச்சு, அதனால் இனிமேல் வீடியோ வரும், கவலைப்படாதீங்க. சேனல் பழைய சேனல்ரா, புதுசாக வீடியோ போட ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லு. சேனலை புதுப்பித்து ஆரம்பித்து இருக்கிறோம், அதனால் ஆமாம். நன்றி, வணக்கம். ஒரே படத்தை அரண்மனை காஞ்சனா பார்க்குறீங்களா? அதே மாதிரி தான் கட் பண்ணுங்க.